supposed to here. Chennai to Pondicherry cycle tour பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாண்டிச்சேரிக்கு சைக்கிள் டூர் போகணும். நம்பர் 1 என்னோட பாடி எவ்வளோ ஃபிட்டாக இருக்குன்னு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு. நம்பர் 2 வெயிட் லாஸ்க்காக. நம்பர் 3 காரில் இல்லைன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நேச்சரை எவ்வளோ ரசிப்போன்னு தெரியாது. பட் சைக்கிளில் ஸ்லோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ரம்மியமான விஷயங்கள் கண்ணில் படும். லாஸ்ட்லி கம்மியான செலவில் இப்படியும் ஒரு டூர் பண்ணணுன்னு ஒரு ஆசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் கரெக்டாக இப்போது ஒரு 4:30 ஆகுது. கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு கீழே நிற்கிறோம். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் கோவளம் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ரைடு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி என்னென்ன த்ரில்லிங்கான சம்பவங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன எனர்ஜி ஆச்சு? பஞ்சர் ஆன மாதிரி இருக்கா? இல்லை, நீங்கள் அடிச்சு பார்த்து தெரிஞ்சிடும். காற்று நிற்கிறதா இல்லை, உடனே நிமிஷம் போயிடும். இன்னொரு போகணும். நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை, அது லூஸ் ஆனால் கூட இறங்கிடும். ஒரு வாட்டி அடிச்சு பார்த்தா கரெக்டாக இருங்க. இதை வந்து எடுக்கணும். ஓகே, தேங்க்ஸ். ஒரு அண்ணனோட சைக்கிள் வந்து பஞ்சரு. புரியுங்க, இருங்க. நான் விடுங்க, காலிடுங்க. போதுமா? வெரி போய் பார்த்தா ஓகே. நம்ம வர வழியில் ஒரு அண்ணன் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து சைக்கிளை தள்ளிட்டு வந்துருக்காரு. காற்று இருந்துச்சா இல்லை பஞ்சர் ஆச்சான்றது தெரியாது. நம்ம பார்த்தோன்னா எடுத்துருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருந்தனால அவருக்கு கொஞ்சம் காத்தடிச்சு அனுப்பி வச்சாச்சு. அவரும் சந்தோஷமாக கிளம்பிட்டாரு. ஆனால் இந்த டைம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. இந்த டைமுக்குலாம் எந்த பஞ்சர் கடையோ இல்லை வேறு சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி கிட்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சென்னை டு மகாபலிபுரம் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி இந்த ரூட்டில் சைக்கிளிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ரோட்டில் சென்டர் டிவைடர் இல்லை. அதனால் இந்த கார்லாம் ஓவர்டேக் பண்ணி வராங்க. அப்புறம் ரோடு வந்து ஒரு 60 ஃபீட் ரோடுன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் 2 பஸ் வந்தது அப்படின்னா நம்ம இந்த எல்லோ கோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இறங்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்ஸாக்காக ஆலோ பிளாக் மாதிரி ஒரு கல்லை போட்டிருக்காங்க. அதில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேலன்ஸும் வர மாட்டேங்குது. அதனால் இந்த ரூட் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக பார்த்து பத்திரமா போங்க. ஈசிஆரில் அப்படியே சைக்கிளிங் பண்ணிட்டு வந்துருக்கும்போது இந்த தோட்டத்தில் இருந்து பறிச்ச மாங்கான்னு சொல்லி போட்டு விட்டுட்ருக்காங்க. சரி, வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. மாங்கனி சரி அது வாங்கியிருக்கேன். இது ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். தோட்டத்தில் பறித்து எதுவும் கல் கில் எதுவும் வைக்காமல் நேச்சுரலாக பழுத்துருக்கு. ரொம்ப டீப்பாக இருக்கு. சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் என்னமோ அசைகிற மாதிரி இருந்தது. உடனே கொஞ்சம் சைக்கிளை நிறுத்தி என்னன்னு சொல்லி பார்த்தேன். ஒரு ப்ளூ கலரில் ஒரு பறவை ஒன்று வெயில்னால மயக்கத்தில் இருந்த மாதிரி தோணுச்சு. உடனே சைக்கிளில் இருந்து என்னோடய வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் அது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் அது சரியாகி திடீர்னு அது அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. சரி, இப்போ வீடியோவில் வந்து என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். மரக்காண பக்கத்தில் சைக்கிளில் வந்துட்டு இருந்தேன். இது என்ன பறவைன்னு தெரியல. சரி, அதனால் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். நான் குடிமா. பறவை பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கு. நினைக்கிறேன் அடி ஏதோ பட்டிருக்கு. சரி, இதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். வயலூர் தடுப்பணை. கீழே பாலாறு ஓடிட்டுருக்கு. மேலே பிரிட்ஜ் மேலே போயிட்டுருந்தேன். சரி, அங்கேருந்து பார்க்கும்போது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ரோடு போகிறத கவனித்தேன். சரி, கீழே இறங்கி இந்த பாலாறை பக்கத்தில் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி வண்டியை யூட்டன் அடித்து கீழே இறங்கிட்டேன்.
சைக்கிளிங் பண்ணிட்டு போகிற வழியில் ஒரு இடத்த பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அது ரோட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சகாரா பாலைவனம் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ண மனசு வரல. சரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி சைக்கிளை ஒரு ஓரமாக பார்க் பண்ணி ரோட்டுக்கு அந்த சைடு போய் இறங்கியாச்சு. பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். பாண்டிச்சேரி பீச்சில் வந்து டென்ட்டு போட்டிருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குது. சாப்பிட்டோம், தூங்க வேண்டியது தான். காலையில் பார்க்கலாம். மார்னிங் 5:30 ஆகுது. ஃப்ரெண்ட்லேருந்து பீச்சை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பீச்.
ஏதாவது சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது.